இன்றைக்கு பெற்றோர்களுக்கு அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. அப்ப நீ படிக்கலனாலும் பரவாயில்ல சாமி, நீ யார கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கடா சாமி, ஐயோ அப்பா தப்பான முடிவு. இந்த நிலைமையில இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிற ஆசிரியர்கள் அப்படிதான். சாமி நீ தலையை வளர்த்தாலும் வள, மொட்டை அடிச்சாலும் அடி, படிச்சாலும் படி, படிக்காட்டாலையும் போ, நல்ல உசுரோட ஆயுசோட இருந்தா நல்லதுடான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரு நல்ல ஆசிரியருக்கு ஒரு நல்ல மாணவனை அடையாளம் தெரியும். எல்லா கேள்விக்கும் இந்த பிள்ளை எவ்வளவு நல்லா பதில் சொல்லியிருக்கு பாரு, சந்தோஷப்படுற மாதிரி. யக்ஷன் தருமன் எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு உனக்கு நான் ஒரு பரிசு தரேன். உன் சகோதரர்கள் 4 பேர் செத்து போயிருக்காங்கல்ல, இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தனுக்கு மாத்திரம் நான் உயிர் தரேன். யாருக்கு உயிர் வேண்டும்? தருமன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஏன்னா திரும்ப போய் சண்டை இருக்குங்க, இனிமே தானே போய் மகாபாரத யுத்தம் இருக்க. அந்த யுத்தத்துக்கு மிக முக்கியமா 2 பேர் தேவை. யார் அவங்க 2 பேரு? பீமனும் அர்ஜுனனும் தேவை. இவங்க 2 பேரை கேட்காமல் தருமன் 4 பேர்ல ஒருத்தர் உயிரை தான் தருவியா, நகுலனுடைய உயிரை கொடு என்று தருமன் கேட்கிறான். இப்ப அசரீரிக்கு இந்த யக்ஷனுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏய் நல்லா யோசிச்சு தான் சொல்றிய, நீ ஏதாவது டயர்ட் ஆகி தண்ணி தாகத்தினால உளர்றிய? நல்ல கேளு, பீமனோ அர்ஜுனனையோ கேளு, நகுலனை கேட்டு என்ன பயன்? தருமபுத்திரன் பதில் சொல்லிக்கிறான், எங்க அப்பாவுக்கு 2 மனைவிங்க. முதல் மனைவி குந்திக்கு நாங்க 3 பேர் பசங்க, 2வது மனைவி மாத்ரிக்கு நகுலனும் சகாதேவனும் மகன். எங்க அம்மாவினுடைய வாரிசாக நான் இருப்பது மாதிரி அந்த இன்னொரு தாயினுடைய வாரிசாக நகுலன் இருக்கட்டும் என்பதனால் அவனுடைய உயிரை கேட்டேன். இது கதை, ரொம்ப நல்ல கதை. இது நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற கதை. ஏன்னா எல்லா சமயத்திலும் நமக்கு பிடித்தது ஒன்று இருக்கும், ஆனால் எது நியாயமோ அது வேறொன்றாக இருக்கும். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அண்ட் வாட் இஸ் கரெக்ட், இது ரெண்டுத்துக்கும் எப்பவுமே முரண் இருக்கும். இது சௌரியமா இருக்கு, இது சரியா இருக்கு. எதடா செய்யறதுன்னா சௌரியமா இருக்கிறது தான் செய்வோம். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அதை செய்வோமே தவிர வாட் இஸ் கரெக்ட் அதை அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவோம். ஆனா தர்மன் சொல்லிக்கிற நியாயம் என்னவென்றால், எது உனக்கு மகிழ்ச்சியை தருமோ, எது உனக்கு நலத்தை சேர்க்குமோ அதை செய்வதை விட எது அறமோ அதை செய்வதுதான் உன்னுடைய கடமை என்பதுதான் இந்த கதை சொல்லுகிறது. நீ அதெல்லாம் கேட்கிற அதெல்லாம் கேட்கிற, அவனுக்கு கேள்வி இருக்கிறது. ஏன் கேள்விகள் முக்கியமானவை என்றால், நல்ல கேள்விகள் எழுப்பப்பட்டால் தான் நல்ல பதில்கள் உருவாக முடியும். கேள்விகள் சரியாக இருந்தால் தான் பதில்கள் நம்மை சிந்திக்க தூண்டுகிற பதில்களாக இருக்க முடியும். நான் என்ன பண்ணினா அந்த பையன்ட்ட, சரிப்பா இதுக்கப்புறம் எனக்கு இந்த கதையை சொல்ல தெரியல, இந்த கதைய நீ சொன்னா எப்படி சொல்லு, நீயே யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டோரி. ஏன்னா பாதி கதை முடிஞ்சிருச்சு. இப்போ கதை எது மட்டும் வந்துருச்சு, காக்கா மரத்துல உட்காந்து வடைய வச்சுட்டு இருக்கிற மட்டும் கதை வந்துருச்சு, நரியும் வந்தாச்சு. இதுக்கு பிறகு இந்த கதையை எப்படி எடுத்து செல்வதுன்னு நீயே ஒரு முடிவு பண்ணுன்னு சொன்ன. உண்மையில அந்த பையன் சொன்ன கதை காலங்காலமாக சொல்லப்பட்ட கதையை போலவே சுவையாக இருந்தது. அவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னா, இந்த நரி சொல்லிச்சு காக்கா நீ பாடு. காக்கா பாடவே இல்லை. ஏன்னா சும்மா எதுக்கு பாடணும், ஏதாவது கிடைச்சாதானுங்க பாட முடியும், நான் எதுக்கு சும்மா பாடணும். நரி சொல்லிச்சு நான் டான்ஸ் ஆடுறேன் நீ பாட்டு பாடு என்று. நரி நடனமாட காக்கா பாட வடை விழுந்தது. நரி வடையை கவ்விக்கொண்டு நேரே போய் பாட்டியிடம் அந்த வடையை திரும்பி கொடுத்தது. ஏனென்றால் பாட்டி தான் அந்த நரியை வளர்த்துட்டு இருக்காங்கன்னு கதையை சொல்ற. ஏய் பாட்டி ஏண்டா போய் போய் நிறைய வளர்க்கணும்? கேள்விகள் வருகிறது. ஆனா அவன் சிந்திக்கிற பாணியில ஒரு புதுமை இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னா பாருங்க, அதுதான் எல்லாத்தையும் விட டாப். காக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்போ வடை போச்சேன்னு காக்கா சொல்லிச்சு. இப்ப இத்தனை ஆண்டுகளாக கேட்டு வருகிற ஒரு கதையை மாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லாத போது அந்த கதையிலிருந்து இன்னொன்றை யோசிக்க வைக்கிறது பாருங்கள். அதுதான் மானுடத்தை செலுத்துகிற பாதை. கதைகள் இப்படித்தான் வளர்ந்து வருகின்றன. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா, இந்த புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் சுஜாதாவினுடைய நிறைய புத்தகங்கள் இருக்கும். எத்தனை ஆண்டு காலமானாலும் படிக்கிறவர்களினுடைய நெஞ்சிலிருந்து நீங்காத கதைகளை எழுதிவிட்டு சென்றிருக்கிற மாபெரும் எழுத்தாளர். இப்ப மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கிறது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கதை தான் அது.
பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் வனத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா? காட்டுல இருந்த போது ஒரு நாள் ஒரு மானை துரத்தி கொண்டு எல்லாரும் ஓடினாங்க. அந்த மான் அவங்களுக்கு தண்ணி காட்டிருச்சு. அங்க ஓடி இங்க ஓடி இவங்களால மானை பிடிக்கவே முடியல. ரொம்ப தண்ணி தாகம், மிக மிக அதிகமான தண்ணீர் தாகத்தோடு அப்படியே அவங்க எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப நகுலன் மரத்துல ஏறி பார்த்தான். கொஞ்ச தூரத்துல ஒரு ஏரி மாதிரி தெரிஞ்சுது, ஒரு குட்டை மாதிரி தெரிஞ்சுது. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனான். அவன் தண்ணி எடுக்க போற போது ஒரு குரல் கேட்டது. நான் இந்த ஏரியினுடைய காவலன், நான் தான், நான் ஒரு யக்ஷன். என்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னா தான் நீ தண்ணியை குடிக்க முடியும் நான் சொன்னான். கேள்வியாவது பதிலாதையோ தண்ணி தாங்க அடிக்குதேன்னு சொல்லி இவன் தண்ணியை குடித்த உடனேயே நகுலன் அந்த இடத்திலேயே விழுந்து மரணம் அடைந்து விடுகின்றான். ரொம்ப நேரம் அவன் வரலான்னு சகாதேவன் அனுப்புற. சகாதேவனுக்கு அதே தான் நடந்தது. அப்புறம் பீமன் அனுப்புறாங்க. பீமன் சும்மா இருப்பானா? ஏ அசரீரி, நீ என்ன கேள்வி கேட்க, கொன்றுவன், நான் தண்ணியை குடிச்சிட்டு வர இருந்து தண்ணியை குடிச்சா அவனும் சேர்த்துட்டான். கடைசியில் வந்தது அர்ஜுனன். அவனை போன்ற ஒரு வீரன் நம்முடைய எந்த இதிகாசத்திலும் சொல்லப்படவில்லை. அவன் எல்லா இடத்துலயும் அம்பு அடிக்கிறான். அசரீரி தான் எங்க இருக்குன்னு தெரியல, நீ அம்படிச்சு என்ன பயன்? அவனுக்கும் தண்ணி தாக இருக்கும் தானே, தண்ணீரை குடிக்கிறான், அவனும் இறந்துட்டான். கடைசி யார் வராரு? நம்ம தர்மபுத்திரர் வர்றாரு. என்னடா போன தம்பி ஒத்தனையுமே காணுமே. அவருக்கும் ரொம்ப தாகம். பார்த்தா 4 சகோதரர்களும் இறந்து கிடக்கிறார்கள். மகாபாரத கதைப்படி என்ன நடக்கிறது என்றால், 4 சகோதரர்கள் இறந்து கிடப்பதை பார்த்த பிறகும் கூட தர்மருக்கு தண்ணீர் தாகத்தை துறக்க முடியவில்லை. சரி, தண்ணியை குடிச்சிட்டு தம்பியை பார்க்கலாம் தண்ணி குடிக்க போகும்போது அசரீரி சொல்லுகிறது, என் கேள்விக்கு நீ பதில் சொன்னால்தான் இந்த தண்ணீரை குடிக்க முடியும், ஏனென்றால் இது என்னுடைய ஏரி. தர்மபுத்திரர் இருப்பதிலேயே பொறுமைசாலி. தாகத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு சரி கேளுப்பா. அப்போ ஒருத்தரை நீ கேள்வி கேளுன்னு சொல்றதுக்கு என்ன தேவை? எனக்கு பதில் தெரியும் என்ற தன்னம்பிக்கை முதலில் தேவை. திருவிளையாடல் படத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா? நாகேஷ் கிட்ட சிவாஜி கேட்பாரு, கேள்விகளை நீ கேட்கிறாயோ அல்லது நான் கேட்கட்டுமா? நானே கேட்கிறேன், எனக்கு கேட்கதான் தெரியும் நாகேஷ் சொல்வார். இப்ப நான் பதில் சொல்லுகிறேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கே ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். நீ கேளு, நான் பதில் சொல்றேன். யக்ஷன் நிறைய கேள்விகளை கேட்கிறார். ரொம்ப அபாரமான பகுதி, அது முழுக்க சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. 1-2 மாத்திரம் சொல்றேன். புல்லை விட எது வேகமாக வளரும் என்று யக்ஷன் கேட்கிறான். புல்லு ரொம்ப வேகமா வளர்ந்துருங்க, பார்த்திருக்கீங்களா? புல் வச்சிருக்கிற வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி அப்படி திரும்பறதுக்குள்ள வளர்ந்துரும். புல்லை விட எது வேகமாக வளரும் என்று யக்ஷன் கேட்க தர்மன் பதில் சொல்லுகிறான், கவலை என்று பதில் சொல்லுகிறான். என்ன அழகான பதில் இல்ல? கவலை என்பதுதான் வளர்ந்து கொண்டே போவது. ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை, ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை. பையனுக்கு கல்யாணமே ஆகலன்னு கவலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாட்டு பொண்ணு மதிக்கவே மாட்டேன்றாளுன்னு கவலை. ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை வந்து கொண்டே இருக்கும். புல்லை விட வேகமாக வளருவது கவலை. பூமியை விட கனமானது எது என்று யக்ஷன் கேட்கிறார். பூமியை விட கனமானது தாய் என்று தருமன் பதில் சொல்லுகின்றார். அவ்வளவு பொறுமையும் தாங்குகிற சக்தியும் கொண்டவள் அவள். இந்த கேள்வி பதில். கடைசி கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமானது. வெளியே போனவனுக்கு எது துணை? கல்வி. நீ இருக்கிற ஊர்ல இருக்கிற மட்டும் நீ படிக்காதவனா கூட இருக்கலாம், நீ எப்படியும் பழிச்சுப்ப. ஆனா உன்னுடைய ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போனால் உனக்கு ஒரே ஒரு துணை, உன்னுடைய கல்விதான். இப்ப எத்தனை பேரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எந்தெந்த ஊர்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் வராங்க? எந்த நம்பிக்கையில வராங்க? அவர்களுடைய கல்வியின் மீது நம்பிக்கை வைத்து வருகிறார்கள். இங்க நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு பெரும் பதவிகளில் அமர்ந்து வேறு வேறு ஊர்களுக்கு நகரங்களுக்கு போகிற போது நீங்க அப்பா அம்மா வழி அனுப்பி வைக்கிற போது அழுவீங்க. இது அப்பாவுக்கு அழவும் தெரியாது. அம்மாவாது காலையில இருந்து அழுது ஒரு வேளை முடிச்சிருக்கோம். அப்பாவுக்கு அழவும் தெரியாது, அழுவ வரும் ஆனா அழ தெரியாது. அப்படியே மலங்க மலங்க நின்றுட்டு இருப்பாரு. எந்த தைரியத்தில் உங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறீர்கள்? அவன் படிச்சிருக்கான், விவரம் தெரிஞ்சவன், எங்க போனாலும் நல்லா இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையை தருவது எது? கல்வி மாத்திரம்தான். அவ்வளவு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறார். வீட்டை விட்டு வெளியே போனவனுக்கு எது துணை? கல்வி. வீட்டிலேயே இருப்பவனுக்கு எது துணை? அவனுடைய மனைவி என்று பதில் சொல்லுகிறார். அது வயசான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஒரு பயம் அதிக மாட்டோம், ஒரு பயம் அதிக மாட்டோம். பசங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்க, பேரன் பேத்திலாம் பிஸி ஆயிடுவாங்க. ஆபீஸ்ல ரிட்டையர் ஆயிருப்பீங்க, ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு ஒரு மாலையை போட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுருப்பாங்களே, அன்னைக்கு ஃபேர்வெல் அன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசியிருப்பாங்களே,
வீடு மட்டும் எது கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்கன்னா, இந்த ஆளு திரும்ப வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு. அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் நம்மள மறந்துட்டாங்களா? நான் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன். சொந்த தம்பி எப்படி பண்ண தெரியுமா அவனுக்கு? இன்னைக்கு அவன் கூட ஒரு போன் பண்ணி பேச மாட்டேங்கிறான். இந்த கவலை வருகிற போது உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையோ இல்ல மனசு சரியில்லைன்னா துணையாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான். எந்த ஆளை உன்னை கல்யாணம் கட்டினதுல இருந்து எனக்கு எந்த சுகமும் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்களோ அந்த ஒரே ஒரு ஜீவன் தான் உங்களின் கூடயே இருக்கக்கூடிய ஜீவன். வீட்டிலே இருப்பவனுக்கு எது துணை? அவனுடைய மனைவி. எவன் நிம்மதியானவன்? எவனுக்கு கடன் இல்லையோ, எவன் பிழைப்புக்காக வெளிநாட்டுக்கு போகவில்லையோ, எவன் மதிய உணவை தன்னுடைய வீட்டிலே ஒரு சோறும் கீரையும் தின்கிறானோ அவன் மாத்திரமே மகிழ்ச்சியாக இருக்கிறவன் என்று தருமன் பதில். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த டாபிக்லயே ஃபுல்லா பேசலாம். ஆனா இந்த கதையை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கதை எப்படி முடியுதுன்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லா பதிலையும் தர்மன் கரெக்டா சொல்லிடா. கடைசி கேள்வி, இந்த உலகில் எது மிக ஆச்சரியமானது? தர்மன் சொல்லுகிறான், தினம் தினம் எல்லாரும் மரணமாவதை பார்த்து கொண்டும் நான் மாத்திரம் நிலையாக வாழ்வேன் என்று ஆணவத்தோடு சில பேர் இருக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியமானது என்று தர்மன் பதில் சொல்லுகிறார். இப்ப யக்ஷனுக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லா கேள்வியிலும் ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்கினா டீச்சருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ நல்லா எழுதிருக்கான், நல்லா எழுதிருக்கான், நல்லா எழுதிருக்கான் டிக்கு போடுது. டீச்சர்களுக்கே பல பிரச்சனைங்க. பாத்தீங்கல்ல, 2 டீச்சர்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு செய்தியில வந்தது. பல பிரச்சனைகள். ஒன்னு பசங்க சொல்ல முடியல, எங்க டீச்சர்லாம் முட்டிக்கு முட்டி என்ன அடிக்கும். ஆனா இன்னைக்கு எந்த டீச்சர் ரொம்ப அடிச்சாங்களோ அவங்க தான் என்னுடைய நினைவிலே ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்காங்க. நான் ரொம்ப கிளாஸ்ல பேசுவேன். ரொம்ப கிளாஸ்ல அதிகமா பேசுற ஆளு நான் தான். கடவுள் பிறக்கிற போது என் தலையில எழுதிட்டாரு, நீ பேச வேண்டும்னு. நான் தப்பா என்ன புரிஞ்சா, பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு, அது எங்க அக்கா வேற அதே ஸ்கூல்ல படிக்கிறா. இங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம அக்கா நம்ம ஸ்கூல்லயே படிக்கிறது தான். அதை விட பெரிய பிரச்சனை. அதுவும் அந்த முதல்ல பிறக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளையாவே இருக்கும், நல்ல மார்க் வாங்கிரும், கிளாஸ்ல பேசாது. நம்ம 2வது 3வது பிறந்தது கொஞ்சம் அப்படி அப்படித்தான் இருக்கும். எங்க டீச்சர்ஸ் எல்லாம், அவளுடைய தங்கையா நீ, அப்படி சொல்லி சொல்லி அடிப்பாங்க. ஆனா எனக்கு அடிச்சதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அது எவ்வளவு உதவியா இருந்ததுன்னா, வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் அடி விழும். எல்லாருக்கும் விழறது தானேங்க. அது இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருப்பானா? இந்த அடி விழற போது நான் நினைச்சுப்பேன், இதெல்லாம் ஒரு அடியா? எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் அடிச்ச அடிக்கு இதெல்லாம் ஜுஜுபி. இப்ப ஆசிரியர்கள் அடிக்க கூடாது, ஏன்னா நாம அந்த முடிவுக்கு சமூகம் வந்து விட்டது. ஆனா ஆசிரியர்கள் எதையுமே சொல்லக்கூடாது என்ற நிலையில் பிள்ளைகளினுடைய மனம் அவ்வளவு பலவீனம். ஒரு டீச்சர் முடியதானே வெட்ட சொல்லியிருக்கு, முடியதான் வெட்ட சொல்லியிருக்கு. தற்கொலை பண்ணிட்டானே அந்த பையன். முடிதானே, நாளைக்கு வளர்ந்துருயா, இன்னைக்கு வெட்டினா நாளைக்கு வளரும். ஆனா அந்த குழந்தையினுடைய மனம் எவ்வளவு மென்மையான மனமாக ஆகிவிட்டது என்றால், இது கூட ஒரு அவமானம் என்று நினைக்கிற அளவு அந்த மனம் ஆகிவிட்டது. இது இன்றைக்கு சமூகத்தில் நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. இங்க நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, இல்ல அப்பா அம்மா இருக்கீங்க. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்று நம்மிடம் கேள்வி கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஒருத்தருக்கு காசு கம்மியா இருக்கும், எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. எல்லாவற்றையும் விட பெரிய பிரச்சனை, என்னுடைய குழந்தைகள் எந்த தவறான முடிவையும் எடுத்துவிடக் கூடாது என்ற பயம் இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு. அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. அப்ப நீ படிக்கலனாலும் பரவாயில்ல சாமி, நீ யார கல்யாணம் பண்ணிக்கிறவ பண்ணிக்கடா சாமி, ஐயோ அப்பா தப்பான முடிவு. இந்த நிலைமையில இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிற ஆசிரியர்கள் அப்படிதான். சாமி நீ தலையை வளர்த்தாலும் வள, மொட்டை அடிச்சாலும் அடி, படிச்சாலும் படி, படிக்காட்டாலையும் போ, நல்ல உசுரோட ஆயுசோட இருந்தா நல்லதுரான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரு நல்ல ஆசிரியருக்கு ஒரு நல்ல மாணவனை அடையாளம் தெரியும். எல்லா கேள்விக்கும் இந்த பிள்ளை எவ்வளவு நல்லா பதில் சொல்லியிருக்கு பாரு, சந்தோஷப்படுற மாதிரி. யக்ஷன் தருமன் எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு, உனக்கு நான் ஒரு பரிசு தரேன். உன் சகோதரர்கள் 4 பேர் செத்து போயிருக்காங்கல்ல, இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தனுக்கு மாத்திரம் நான் உயிர் தரேன். யாருக்கு உயிர் வேண்டும்? தர்மன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஏன்னா திரும்ப போய் சண்டை இருக்குங்க.
இனிமே தானே போய் மகாபாரத யுத்தம் இருக்க. அந்த யுத்தத்துக்கு மிக முக்கியமா 2 பேர் தேவை. யார் அவங்க 2 பேரு? பீமனும் அர்ஜுனனும் தேவை. இவங்க 2 பேரை கேட்காமல் தருமன் 4 பேர்ல ஒருத்தர் உயிரை தான் தருவியா, நகுலனுடைய உயிரை கொடு என்று தருமன் கேட்கிறான். இப்ப அசரீரிக்கு இந்த யக்ஷனுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏய், நல்லா யோசிச்சு தான் சொல்றிய நீ? ஏதாவது டயர்ட் ஆகி தண்ணி தாகத்தினால உளர்றிய? நல்ல கேளு, பீமனோ அர்ஜுனனையோ கேளு, நகுலனை கேட்டு என்ன பயன்? தருமபுத்திரன் பதில் சொல்லுகிறான், எங்க அப்பாவுக்கு 2 மனைவிங்க. முதல் மனைவி குந்திக்கு நாங்க 3 பேர் பசங்க. 2வது மனைவி மாத்ரிக்கு நகுலனும் சகாதேவனும் மகன். எங்க அம்மாவினுடைய வாரிசாக நான் இருப்பது மாதிரி அந்த இன்னொரு தாயினுடைய வாரிசாக நகுலன் இருக்கட்டும் என்பதனால் அவனுடைய உயிரை கேட்டேன். இது கதை, ரொம்ப நல்ல கதை. இது நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற கதை. ஏன்னா எல்லா சமயத்திலும் நமக்கு பிடித்தது ஒன்று இருக்கும், ஆனால் எது நியாயமோ அது வேறொன்றாக இருக்கும். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அண்ட் வாட் இஸ் கரெக்ட், இது ரெண்டுத்துக்கும் எப்பவுமே முரண் இருக்கும். இது சௌரியமா இருக்கு, இது சரியா இருக்கு. எதடா செய்யறதுன்னா சௌரியமா இருக்கிறது தான் செய்வோம். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அதை செய்வோமே தவிர வாட் இஸ் கரெக்ட் அதை அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவோம். ஆனா தர்மன் சொல்லிக்கிற நியாயம் என்னவென்றால், எது உனக்கு மகிழ்ச்சியை தருமோ, எது உனக்கு நலத்தை சேர்க்குமோ அதை செய்வதை விட எது அறமோ அதை செய்வதுதான் உன்னுடைய கடமை என்பதுதான் இந்த கதையை சொல்லுகிறது. இந்த கதையை சுஜாதா எடுத்துக்கிட்டாரு. சும்மா ஒரு ட்விஸ்ட் இந்த டேல் மத்தான இந்த கதையை சுஜாதா எடுத்துக்கிட்டு இதையே எழுதுறாரு. நம்ம கூட படிச்சுட்டு வரும்போது இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் எழுதுறாரு. கதையில தெரிஞ்ச விஷயம் தானே, நமக்கு தெரிஞ்சதையே இவர் இவ்வளவு நீள. கடைசியில ட்விஸ்ட், கடைசியில ஆக்ஷன் கேட்கிறான். 4 பேர்ல ஒருத்தரோட உயிரை உனக்கு நான் காப்பாத்தி தரேன், யாரோட உயிர் உனக்கு வேணும்? இங்கதான் ட்விஸ்ட் வருது கதையில. சுஜாதா எப்படி எழுதுகிறார் என்றால், தருமன் பதில் சொல்லுகிறானாம், கந்தர்வனே உன்னுடைய கேள்விகள் மிகுந்த சுவாரஸ்யமாக இருந்தது, எனக்கு 4 பேர்ல யாருடைய உயிரும் வேண்டாம் என்று தருமன் பதில் சொல்லுகிறான். இப்ப யக்ஷனுக்கு, அடப்பாவி மனுஷா, தம்பியே இல்லாம நீ மாத்திரம் இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ 4 பேர்ல ஒத்தனையாவது கேளு, நீ யாருமே வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? ஏனென்றால் தருமன் பதில் சொல்லுகிறான், இந்த 4 பேரும் உண்மையில செத்து போகல, இந்த தண்ணீரில் லேசா பெண்டத்தால் கலந்து இருக்கிறது. இவர்களை நல்ல வெயில் அடிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் நல்ல தண்ணியை கொடுத்தா அவங்களே எந்திரிச்சுப்பாங்க, நீ யாருடைய உயிரையும் கொடுக்க வேண்டாம் என்று தருமன் பதில் சொன்னதாக சுஜாதா கதையை முடிக்கிறார். இது மகாபாரத கதையை மாற்றலாமா என்றால், கதையை மாற்றுவதற்காக அல்ல, எதையுமே மாற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லா கதையிலும் இருக்கிறது. இந்த கதையில தர்மபுத்திரன் ஒரு சயின்டிஸ்டா இருந்திருக்கலாம். ஒருவேளை தன்னுடைய தம்பிகள் உண்மையிலே இறக்கவில்லை, அந்த தண்ணீரில் இருக்கிற பெண்டத்தால், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும், மயக்க மருந்து. அது சர்ஜரிக்கு முன்னாடி எல்லாம் லேசா கொடுக்கறது அந்த பெண்டத்தால் தான். அது சாப்பிட்டா கூட கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சுவாங்க. நீ ஒத்தனையும் கொடுக்க வேணாம், 4 பேர் நானே காப்பாத்திக்கிறேன் என்று தருமன் சொன்னதாக சுஜாதா எழுதுகிற போது அந்த கதையை ஒரு சிறு புன்னகையோடு நாம் படிக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லாவற்றையும் மாற்றி யோசிப்பதற்கான ஒரு பாதை இருக்கிறது. ஆனா இதுல எதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னாக்க, தவறான கதைகளை நாம் நம்பிவிடக் கூடாது. இப்போ ஜியு போப் இருந்தாருங்க, தமிழுக்கு எவ்வளவோ செய்திருக்கிற மாபெரும் அறிஞர். அவரை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. அவருடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று ஜியு போப் எழுதி வைக்க சொன்னார்னு. ஜியு போப்போட கல்லறைக்கே நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அப்படிலாம் எழுதி வைக்கவே இல்லை. இது அவங்கவுங்க அடிச்சு விடுற கதை இதெல்லாம். இப்ப இந்த அடிச்சு விடுகிற கதைகளை நாம் நம்பக்கூடாது. ஏனென்றால் வரலாறு முக்கியம் அமைச்சரே, எது நடந்ததோ அதைத்தான் மிகச்சரியாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டுமே தவிர நாம கதைகளை அங்கேயும் இங்கேயுமா சேர்ப்பது என்பது முறையல்ல. இதே மாதிரி இன்னொரு கதை, பாரதியாருக்கும் காந்திக்கும் கடித போக்குவரத்து இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது காந்தி ஒரு முறை பேசுகிற போது ஆங்கிலத்திலே பேசினாராம். பாரதியார் காந்திக்கு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் எதற்காக அந்நியரின் மொழியிலே பேச வேண்டும், உங்களுடைய தாய்மொழியான குஜராத்தியிலேயே நீங்கள் பேசலாம் தானே என்று பாரதியார் காந்திக்கு கடிதம் எழுதினாராம். உடனே காந்தி பதில் போட்டாராம், அது சரி, இதை சொல்லுவதற்கு நீங்கள் ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினீர்கள் என்று காந்தி பாரதியாரை கேட்டாராம். பாரதியார் அதற்கு பதில் சொன்னாராம்,
ஒருவர் செய்தது சரியல்ல என்று நினைக்கிற போது அல்லது ஒருவரை திட்டுகிற போது என்னுடைய அருமையான தாய்மொழியில் நான் அதை செய்ய மாட்டேன், இன்னொரு மொழியில் தான் அதை செய்வேன். நாம கூட கைத்தட்டி ரசிக்கலாம். ஆனா உண்மை என்னவென்றால் இப்படி ஒரு கடித போக்குவரத்து பாரதியாருக்கும் காந்திக்கும் நடக்கவே இல்லை. ஏனென்றால் காந்தி எழுதிய எல்லா கடிதங்களும் வெளிப்பட்டு விட்டன, எல்லாத்தையும் முறையா தொகுத்திருக்காங்க. இது யாரோ ஆர்வ கோளாறுனால கதை நல்லா இருக்கு, ஆனா உண்மையிலே இது நடந்ததா என்றால் நடக்கவில்லை. அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும் நடந்ததை பற்றி ஒரு கதையை சொல்லுவார்கள். அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு எப்போ வந்தான்? கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகள் முன்பு அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தான். இந்தியாவுக்கு உள்ளே வராமல் அந்த எண்டிலே நின்னுட்டான், வடக்கு முனையிலேயே நின்னுட்டான். என்ன காரணம் என்றால் புருஷோத்தமன் என்கின்ற ஒரு அரசனோடு அலெக்சாண்டர் போரிட்டதாகவும் அந்த போரிலே புருஷோத்தமன் என்கிற போரஸ் தோற்று போனதாகவும் ஒரு கதை சொல்லுகிறார்கள். அப்ப போரஸ் அலெக்சாண்டர் வர சொல்லி, நீ என்கிட்ட தோத்து போயிட்ட, நான் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று அலெக்சாண்டர் கேட்டானா. போரஸ் சொன்னானா, என்னை ஒரு மன்னனை போல நீங்கள் நடத்த வேண்டும். இவ்வளவு வீரம் செறிந்தவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களான்னு சொல்லி அலெக்சாண்டர் திரும்பி போயிட்டான்னு ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்களாம் 4-5 பேர் தான் தலையாட்டுறீங்க இந்த கதை. இப்படி உண்மையில ஒண்ணு நடக்கவே இல்லை. அலெக்சாண்டர் ஏன் திரும்ப போனான் என்றால் அவனுடைய வீரர்கள் சலிப்படைந்து விட்டார்கள், டயர்ட் ஆயிட்டாங்க. எவ்வளவு நாளையா சண்டை போட்டுட்டே இருக்குது, வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணையா, வாயா திரும்பி போலாம் அலெக்சாண்டர் கூட்டிட்டு போனாங்களே தவிர போரஸ் இப்படி சொன்னதற்கு கிரேக்க சரித்திரத்திலையும் சரி இந்திய சரித்திரத்திலையும் சரி சான்றுகளே இல்லை. நம்ம அடிச்சு விடுறது தானே. அதுவும் வாட்ஸ்அப் வந்தாலும் வந்தது பாருங்க, என்னென்ன அடிச்சு விடுறாங்கன்றீங்க. நம்ம ஒன்றை பார்க்க ஆரம்பித்தால் அது உண்மைன்னு நினைச்சு நாம ஒரு 40 பேருக்கு அனுப்புறோம். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வர கதைகளுக்கு எல்லையில இன்னொரு கதை இதே மாதிரி. நிலவிலே முதலில் ஆம்ஸ்ட்ராங் தான் இறங்கினார். அதற்கு என்ன காரணம் என்றால் 2 பேர் 3 பேர் போனாங்க, தெரியும் தானே உங்களுக்கு. நிலவுக்கு முதல் கலம் அப்போலோ, அதுல போனவங்க 3 பேர், ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், காலின்ஸ், 3 பேர் போறாங்க. இந்த 3 பேரில் அந்த நிலவுக்கு போய் அந்த அந்த இது கலம் இறங்கிய உடனே ஈகிள், அந்த கலத்தினுடைய பெயர் ஈகிள். ஈகிள் இறங்கின உடனே ஆல்ட்ரின் தான் இறங்கணுமா, ஆனா அவர் கொஞ்சம் தயங்கினாராம். அவர் தயங்குற நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் டமால்ல குதிச்சுட்டாராம். உடங்க அப்பா சாமிகளா. இப்போ பசங்கள்லாம் இருக்கீங்க, ஸ்கூல்ல மார்ச் பாஸ்ட் போறீங்கல்ல, கொடியை யார் தூக்கிட்டு போறதுன்னு யார் முடிவெடுப்பாங்க? பிடி டீச்சர் முடிவெடுப்பார், கரெக்டா? யாரு சொல்லிருக்காரோ அந்த பையன் தான் கொடி எடுத்துட்டு போகணும். இதை மாத்த முடியுமா? அந்த இடத்துல அந்த பையன் கொடி எடுக்க கொஞ்சம் தயங்கும் போது இன்னொரு பையன் கொடி எடுத்தா என்ன நடக்கும்? பிடி டீச்சர் டமால்னு அடிப்பாரு. அந்த காலமா தான் அடிப்பாரு, இந்த காலமா தான் யோ ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டம். So every task has a commander. அந்த கமாண்டர் யார் என்பது பூமியிலேயே முடிவு செய்யப்பட்டு விடுமே தவிர அங்க போயெல்லாம் முடிவு செய்ய முடியாது. அந்த இடத்தில் என்ன நடந்தது என்றால் 1969ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் நாள் அன்றைக்கு தான் ஈகிள் என்கின்ற அந்த கலம், அப்போலோ என்பது விண்கலம், அதிலிருந்து புறப்பட்டு வந்த சிறு கலத்தின் பெயர் ஈகிள். ஈகிள் நிலவிலே தரை இறங்கியது. அப்போது கிரீன்விச் டைம் சரியாக 8:45 இரவு. இரவுல போய் இறங்கினாங்கன்னா இங்க இரவு, ஆனா நிலவில அது பகல் தான். 8:45 மணி ராத்திரிக்கு கலம் இறங்கி இருக்கிறது. அந்த கதவுகள் திறந்தது ராத்திரி 11:45 மணிக்கு தான். என்ன காரணம்? முன்ன பேர தெரியாத இடசாமி டமால் வெளியில குதிச்சு ஏதாவது ஒண்ணுன்னா 4 மணி நேரம் இட் வாஸ் அப்சர்வ்ட். வேற எந்த பாய்சனஸ் கேஸ் எதுவும் இல்லையா? அந்த நிலவுல எவனாவது ஒருத்தர் ஏற்கனவே இருந்திருந்தான்னா, முகமற்ற மனிதர்கள் மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, இதெல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு 4 மணி நேரம் கதவுகள் திறக்கப்படவே இல்லை. 11:45 மணிக்கு கதவு திறக்கப்பட்டது. கமாண்டரா யார் இருந்தாரோ அந்த ஆம்ஸ்ட்ராங் முதலில் தன்னுடைய காலை வைத்து இறங்கினார். அவர் இறங்கின பிறகு கூட ஆல்ட்ரின் இறங்கல, ஏனென்றால் that was the order. ஏன்னா கீழே இறங்கின பிறகு ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போய் செய்தியை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆல்ட்ரின் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் உள்ளேயே இருந்து அதற்கு பிறகு நிலவில் இறங்கினார். காலின்ஸ் நிலவில் இறங்கவே இல்லை. அவர் முழுக்க முழுக்க கலத்துக்குள்ளேயே தான் இருந்தாங்க. 2 பேரும் காலி ஆயிட்டாங்கன்னா ஒரு ஆளாவது திரும்பி போகணுன்றதுக்காக. இதெல்லாம் யார் இறங்கணும் யார் கால் வைக்கணும்னு முன்னாடி சொல்லிதான் அனுப்புவாங்க. அலர்பட்டாற்றா தழுதகன் நீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை முயுவ விளக்க உரை முறை செய்யாதவனுடைய
செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதம். கலைஞர் விளக்க உரை. கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும். அல்லற்பட்டாற்றா தழுதகன் நீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை முயுவ விளக்க உரை. முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதம். கலைஞர் விளக்க உரை. கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும். அல்லற்பட்டாற்றா தழுதகன் நீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை முயுவ விளக்க உரை. முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதம். கலைஞர் விளக்க உரை. கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும். அல்லற்பட்டாற்றா தழுதகன் நீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை முயுவ விளக்க உரை. முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதம். கலைஞர் விளக்க உரை. கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும். அல்லற்பட்டாற்றா தழுதகன் நீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை முயுவ விளக்க உரை. முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதம். கலைஞர் விளக்க உரை. கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும். அல்லற்பட்டாற்றா தழுதகன் நீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை முயுவ விளக்க உரை. முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதம். கலைஞர் விளக்க உரை. கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும். அல்லற்பட்டாற்றா தழுதகன் நீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை முயுவ விளக்க உரை. முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதம். கலைஞர் விளக்க உரை. கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும். அல்லற்பட்டாற்றா தழுதகன் நீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை முயுவ விளக்க உரை. முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதம். கலைஞர் விளக்க உரை. கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும். அல்லற்பட்டாற்றா தழுதகன் நீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை முயுவ விளக்க உரை. முறை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதம். கலைஞர் விளக்க உரை.
கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும். அல்லற்பட்டாற்றா தழுதகன் நீரன்றே செல்வத்தைத் தேய்க்கும் படை முயுவ விளக்க உரை. முறை செய்யாதவனுடைய செல்வத்தைத் தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதம். கலைஞர் விளக்க உரை. கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும்.